ஈழத்து கூத்து கலைஞரான ஆசிரியர் கலைத்தவசி கலைஞர் குழந்தை சுபமாலை அவர்களின் நினைவாக மன்னார் முருங்கன் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வந்த அவருடைய உருவச்சிலையுடன் அமைந்த நினைவிட திறப்பு விழா ஜூலை மாதம் 20ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. சாகித்ய முற்றம் என பெயர் சூட்டப்பட்ட இந்நினைவிடத்தை முருங்கன் பங்குத்தந்தை அருட்தந்தை ராஜநாயகம் அவர்கள் ஆசிர்வதிக்க மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அவர்கள் கலைத்தவசி கலைஞர் குழந்தை சுபமாலை அவர்களின் உருவச்சிலையை திறந்து வைக்க வடமாகாண முன்னாள் பிரதம செயலாளர் அந்தோணி பிள்ளை பத்திநாதன் அவர்கள் மாலை அணிவித்தார். அத்துடன் அன்றைய தினம் கலைத்தவசி கலைஞர் குழந்தை அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு அதனோர் செயற்பாடாக மாதம் தோறும் 3 மாணவர்களுக்கு கல்வி ஊக்குவிப்பு தொகை வழங்கும் திட்டமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வடமாகாண முன்னாள் பிரதம செயலாளர் உயர் திரு பத்திநாதன், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், முருங்கன் முத்தமிழ் கலாமன்ற உறுப்பினர்கள், உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கலாபூஷணம், கலைமாமணி, நாடக கீர்த்தி விருதுகளுடன் ஆளுநர் விருது, சாகித்ய விருது, திருக்கலை வேந்தன் விருது, தலைக்கோள் விருது போன்ற முக்கிய விருதுகளை பெற்றுக்கொண்டு ஆற்றுகை கலைஞர், நாடக எழுத்தாளர், நெறியாளர், எழுத்தாளர், கவிஞர், சொற்பொழிவாளர், இசையமைப்பாளர் என பன்முக ஆற்றல் கொண்ட இவர் கிராமிய மரபு வழி கலைகளை வளர்க்கும் நோக்கில் 1964ஆம் ஆண்டு முருங்கன் முத்தமிழ் கலாமன்றத்தை நிறுவியதுடன் சமூக நாடகங்கள், சரித்திர நாடகங்கள், இசை நாடகங்கள், இலக்கிய நாடகங்கள், குறுங்கூத்துக்கள் என 70 நாடகங்களை எழுதியதோடு பல நூல்களையும் வெளியிட்டுள்ளார்.